கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 2ஆம் சங்கீதம் 11, 12 ஆகிய வசனங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். காலம் கடைசியா இருக்கு. நிறைய குடும்பத்திலே கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. அதனாலதான் நிறைய குடும்பத்திலே பிரச்சனை, நிறைய குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாத சூழ்நிலை. காலையில நீங்க இணைந்திருக்கிறீங்க, உங்க குடும்பத்திலே கர்த்தரை குறித்து எல்லாரும் பயந்து வாழ்றாங்களா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கர்த்தரை குறித்து பயந்து வாழ்ந்தால் அவங்க தீமையை வெறுத்து வாழ்வாங்க. ஏன்னா சில குடும்பத்திலே இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை, அந்த வீட்டில் தீமையினால நிரம்பி இருக்கும். அது பாவ காரியமா இருக்கலாம், அக்கிரம காரியமா இருக்கலாம், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியமா இருக்கலாம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது கூட பைபிள் கொண்டு போக மாட்டிருக்காங்க, ஆனா செல்போன் கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற நேரத்துல கூட ஒரு உண்மை இல்லை. யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கா? அது நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலுமே நம்ம தான் யோசித்து பார்க்கணும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். அப்ப இன்னைக்கு காலையில ஒரு முடிவு எடுங்க. கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன், அவர் எப்படிப்பட்ட தேவன்? ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன். 24 மணி நேரம் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். 24 மணி நேரம் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. யாரும் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாம் தேவன் நியாயத்திற்கு நல்ல கொண்டு வருவார். அப்ப நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நடுக்கம் இருக்கணும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கர்த்தரை குறித்து பயமே இல்லை. அதான் ஒரு பிரச்சனை. அது வாலிப பிள்ளையா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம், முதியோரா இருக்கலாம், தாய்மாரா இருக்கலாம், சகோதரிமாரா இருக்கலாம். வசனம் நிறைய குடும்பத்துல எல்லாருக்கும் தெரியும். ஆனா கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கா, ஒரு நடுக்கம் இருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்டா இருக்காது. நிறைய குடும்பத்துல இருக்காது. சில குடும்பத்துலதான் கர்த்தரை குறித்து பயந்து உண்மையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையே தெரியும். அவங்க எப்படி வாழ்றான்னு சொல்லி பார்க்கும்போது தீமையை விட்டு விலகி வாழ்வாங்க. தேவையில்லாத இடத்துல நிக்க மாட்டாங்க. தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. தேவனோட சமூகத்துல காத்திருந்து வேதத்தை தியானித்து கொண்டிருப்பாங்க, துதிப்பாங்க. அவரோட நாமத்தை சொல்லி துதிப்பாங்க. அழகா பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சர்ச்சில் வேலை பார்த்தேன். ஒரு பாட்டி, வயசான பாட்டி. இப்ப அந்த பாட்டிக்கு 84 வயசுல 86 இருக்கும். அந்த பாட்டி வீட்டுல தனியா தான் இருப்பாங்க. பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ராத்திரி ஆயிட்டுனா போதும், தனியா உட்காந்து பாட்டு படி ஜெபம் பண்ணுவாங்க. நைட்டு சீக்கிரமா படுத்துக்கிட்டு காலையில ஒரு 3 மணி இல்ல 4 மணிக்குள்ள எழுந்திரிச்சு என்னோட சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. வயசான பாட்டி. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். 84, 86 வயசுல கூட தேவன் ஜீவனை தந்திருக்காரு. வம்சம்லாம் பலுகி பெருகி எல்லா காரியத்திலும் தேவன் ஆசீர்வதித்திருக்காரு. எப்படி
அதிகால வேளையிலே தேவனுடைய சமூகத்துல காத்து தேடுறாங்க. கர்த்தர் மேல அன்பு. அதிகால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தரை முகமுகமா தரிசிக்க முடியும். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து தேடுங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும், குமாரன் கோபம் கொள்ளாமலும், நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். காலம் கடைசியா இருக்கு. கடைசி காலத்திலே நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தர் மேல அன்புலாம் இல்லைங்க. அதான் பிரச்சனை. நிறைய குடும்பத்துல காலையில இணைந்திருப்பீங்க. நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தர் மேல அன்பு எப்படி இருக்கு? நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். யாவற்றையும் நமக்காக பிதானிடத்துல பரிந்து பேசுகிறார். அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமல். ஏன் அவருக்கு ஏன் கோபம் வரும்? சில குடும்பத்துல என்ன பண்றாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போய் பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள், ஜென்ம சுபாவம், பழைய 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 வாழ்க்கைக்குள்ள கடந்து போயிடுறாங்க. அதனாலதான் தேவனுக்கு கோபம் வருது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும். குமாரன் கோபம் கொள்ளும் போது வழியில அழிஞ்சு போயிடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனத்துல வரும்போது எத்தனையோ ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. முறுமுறுக்கிறாங்க, விக்கிரத்துக்குள்ள போறாங்க, பாவத்துக்குள்ள போறாங்க. இப்படி முறுமுறுக்கும் போது, கத்தரை விட்டு தள்ளும் போது, சாப்பாட்டுக்காக ஒரு பிரச்சனை, ஜனங்கள் அழிக்கப்பட்டு போனாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்றும் போது அனுதின வாழ்க்கையிலே முறுமுறுப்பு இருக்கா? அனுதின வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கா? அனுதின வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் இருக்கா? நடுக்கத்தோடு நாம் சேவிக்கிறோமா? நடுக்கத்தோடு நாம் தொழுது கொள்றோமா? அதிகாலங்களிலே இணைந்திருக்கிறீங்கல்ல? கர்த்தருடைய சமூகத்திலே காத்து இருக்கிறீங்கல்ல? உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ல? அதுக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? உள்ளத்திலே உண்மை. பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம எப்படி வாழணும்? எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன குறைகள் வந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம காலையில அர்ப்பணிக்கணும். அப்பா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க மேல நாங்க அன்பா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு அன்பின் அபிஷேகம் தாங்கப்பா. எங்களுக்கு அன்பின் அபிஷேகம் தாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற உலக மயக்கம், இச்சையான காரியம் எதுவுமே சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. ஒரு ஜனங்கள் கூட சிக்கிக்கொள்ளக்கூடாது. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. அதிகால வேளையிலே அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். கொஞ்ச காலம். ஏன் கொஞ்ச காலம் என்று எழுதப்பட்டிருக்கு? கடைசி காலத்துல அக்கிரமம் பெருகி கொண்டே இருக்கு. அன்பு தணிந்து கொண்டே இருக்கு. அக்கிரமம் பெருக 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 தேவனுடைய உக்கிர கோபம் தான் வெளிப்படும். குடும்பத்துல 4 பேர் இருக்கிறீங்களா? 4 பேருடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கா? 4 பேருமே இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறாங்களா? 4 பேருமே கர்த்தருடைய வழியில நடக்கிறாங்களா? 4 பேருமே ஜெபம் பண்றாங்களா? 4 பேருமே கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்களா? ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா, இந்த 4 பேர் கர்த்தரை தேடுறாங்களா? முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆத்மாவோடு தேடுறீங்களா? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போம். அதனால காலவெளியிலே எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். நம்ம எப்படி வாழ்றோம் தேவன் பார்க்கிறார். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று எழுதப்பட்டு, அவருடைய கோபத்துக்கு முன்பா ஒருவரும் நிற்க முடியாது. யாரும் நிற்க முடியாது. எந்த மனுஷனும் நிற்க முடியாது. நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். பயத்துடனே, நடுக்கத்துடனே அவருடைய சமூகத்திலே காத்திருந்து மன்றாடி ஜெபிக்கும் போது நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். முடிவிலே நித்திய ஜீவனுக்குள்ள சேர்த்துக் கொள்வார். அவருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிப்போம்.
அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை சார்ந்து இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அவரை கிட்டி சேர்தல். அவரை யாரெல்லாம் கிட்டி சேர்றாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். காலவேளையிலே ஒருமனப்பட்டு தாழ்த்துங்க. அப்பா அர்ப்பணிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்க கேட்கும்போது தான் பரலோகத்தில் தேவன் பார்ப்பாரு. என் பிள்ளைகள் உண்மையிலேயே என் மேல அன்பா இருக்கிறாங்க. பயத்துடனே நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளும்போது, நடுக்கத்துடனே நாம் சேவிக்கும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காலம் கடைசியா இருக்கு. அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். அதிகால வேளையிலே உங்க பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க. உங்களோட இரத்த கொட்டைகள் வெயில் அடைங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். அதிகால வேளையில நாங்கள் எல்லாரும் உங்களுடைய சமூகத்தில் நிற்போம்ப்பா. இந்த புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தால் முடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று அப்போ அவங்க பிள்ளைகளோட நீங்க பேசுறீங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பயத்துடனே கர்த்தரை சேவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நடுக்கத்துடனே கலிகுற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்திரும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்திலே பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். உங்க பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. புது கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. யாரெல்லாம் அதிகால வேளை ஜெபிக்கிறாங்களோ எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க. சமாதானத்தின் தேவன் கூட இருங்க. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டும்ப்பா. இயேசு நாமத்தினால் அழிக்கப்படட்டும். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் திருப்தியாக ஆசீர்வதிங்க. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று உபதேசம்படி குமாருடைய ஆவியால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில் சந்திக்கிற கிருபைக்காக நன்றி. எத்தனையோ தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை கர்த்தர் சந்திங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துல இருக்காங்க. அவங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றுமே என் தேவன் அறிவிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கால வேளையிலே கற்பதனையா ஜெபிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வாத கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. டெலிவரி போடுறாங்க, பிள்ளையரோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. பரம வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. ஐசியூவில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, மரண தருவாயில் இருக்காங்க. எத்தனையோ பலவீனத்தோட ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் பலவிதமான வியாதியிலே சிக்கி கொண்டாங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சு பூர்ண சுகம் தாங்க. வேற வேற தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. அந்த தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆளுகை வர வேண்டும். உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரணும். உங்களுடைய வல்லமை உங்க பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. அவங்க எந்த சூழ்நிலை தனிமையில எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த இடத்துல உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைலாம் மாறட்டும், ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறட்டும், துதிக்கிற பிள்ளைலாம் மாறட்டும். ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா.
24 மணி நேரமும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமாக வாழ அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்த அர்ப்பணிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. எல்லாவற்றைக்காக சந்தோஷமா சமாதானத்தோடு ஒவ்வொரு குடும்பம் இருக்கணும்ப்பா. சில குடும்பத்துலலாம் சமாதானமே இல்லைப்பா. என்னுடைய சமாதானத்தையும் உங்களை வைத்து போயிருன்னு சொன்னீங்க ராஜா. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டுடுங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் தீர்காயுசை கட்டுடுங்க. சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். காலைவெளியில் எத்தனையோ குடும்பத்தில் வெளியில் புறப்படுறாங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க. எல்லா குடும்பமும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். விவசாயத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, வியாபாரம் பார்க்காங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ வேலை பார்க்குறாங்க. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, வெளிநாட்டில் தங்கியிருந்து படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. எல்லா குடும்பமும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலையுமே கர்த்தர் இருக்கணும்ப்பா. அவங்களோட வாழ்க்கையில முழுவதும் கர்த்தர் கூட இருக்கணும். வெளியில் புறப்பட்டு போகும்போது அவங்க இருக்கிற இடத்துல செல்ஃபோன் பார்க்கும்போது எல்லா பகுதியிலுமே கர்த்தர் கூட இருக்கு. 24 மணி நேரம் உங்கள் பிள்ளைகளோட கூட இருங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசிரிங்க. மனுஷனால எதுவுமே கூடாதுப்பா. தேவன் எங்கள் கூட இருந்தால் எல்லாம் கூடும். வீடு கட்டுறதுல தடை, வண்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை, எதுவாக இருந்தால் கர்த்தர் மாற்றி போடுங்க. எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நாங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும்ப்பா. உலகம் மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை. மாயான உலகத்துக்குள்ளே தான் இப்போ நாங்கள் போகிறோம். எங்கள் கூட கர்த்தர் வரணும். எங்கள் கூட கர்த்தர் வந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. சகல குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் கர்த்தரே கூட சந்திங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அவருடைய கண்ணீரை துடைத்து அந்த குடும்பத்தை ஆசிரிங்க. இந்த நாளிலும் எல்லா குடும்பத்துடைய தேவையெல்லாம் கர்த்தரே சந்திங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்கள் அப்போ மினிஷனில் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் உங்களை ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.